ஓகே, இதுதான் இந்த டேபிள் சார்ட் வந்து எப்படி பாக்குறதுன்னு சொல்றது. சரியா? சோ அதை டிஃபைன் பண்ணி இப்ப டேபிள் சார்ட் வந்து பார்த்தாச்சு. இதுல வந்து அவங்க வந்து ஃபுல் சார்ட் சிலது வந்து ப்ரோ பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெசிபிக். இதுல வந்து பாருங்க ஒரு சார்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் உங்களுக்கு வந்த கேள்விக்கு வந்து எப்படி இந்த சார்ட்டை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வேற போகுது. அதால தான் வந்து அவங்க வந்து ஒரு சார்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. மெட்ட சார்ட்டும் யூஸ் பண்ண வேண்டி தேவை இருந்தா அவங்க வந்து மெட்ட சார்ட்டையும் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி வந்து தொடை அதுக்கு பிறகு முன்னா இந்த மூன்றாவது கேள்வியை பாருங்க. சரியா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மூன்றாவது கேள்வி என்னத்தை பற்றி சொல்லுதுன்னா, எல்லாரும் வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று படிச்சிருந்தீங்களா? எக்ஸ் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா. ஸ்கோர் காண்றதுக்கான ஈக்குவேஷன். என்ன காண்றது? ஸ்கோர் காண்றதுக்கான. ஓகே, எக்ஸ் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா. சரியா? இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, உங்களுக்கும் வருமெண்டு வைப்போம். சரியா? அது வந்து ஒரு சுகமான விஷயம். என்னன்னு சொன்னா இந்த கேள்வி ஓகே தியரிய பார்ப்போம். தான் சொல்லிடுறேன். இந்த வந்து சாட் ஸ்கோர். சாட் ஸ்கோர் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து எக்ஸ் என்று சொல்றது நாங்க என்னது மியூவா வந்து நாங்க சொல்லுவோம், மீன் என்று வந்து சொல்லுவோம். சிக்மா வந்து நாங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சொல்லுவோம். சரியா? இதுல வந்து ரெண்டு வகையான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அவங்க கூட கேள்வியில வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லி வந்து கேள்வியில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, நார்மல் என்று சொன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சொல்லுவாங்க. சரியா? இதுல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு, மியூ கம சிக்மா வர்க்கம். சரியா? இதுல வந்து சிக்மா வர்க்கம் என்று ஓல் ஓவர்ல சேர்த்து சொல்றது என்னது? வேரியன்ஸ வந்து சொல்லுவோம். சரியா? சிக்மா வர்க்கம் தனியா சிக்மான்னு சொன்னா என்னது சொல்லுவோம்? இதுல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சொல்லுவோம். சரியா? தனியா சிக்மான்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல வந்து அவங்க டேட்டாவில தரேக்க இப்படி 4 வர்க்கம் என்று தந்தாங்கன்னு சொன்னா நீங்க இதுல எடுக்கணும். இதுல வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4 தான். சரியா? அதுல வந்து வேரியன்ஸ் தான் 4 வர்க்கம். சரி, அதை வந்து நீங்க டிஃபைன் பண்ணி எடுக்க தெரிஞ்சுக்கணும். சரி, இதுல வந்து மிக முக்கியமான ஈக்குவேஷன் இவரா செட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா. சரியா? இதை வந்து நாங்க ஒரு கேள்வியூடாக பார்ப்போம். ஒரு கேள்வி கட்டுருக்காங்க, இந்த ரெண்டம் வேரியபிள் எக்ஸ் நியூமரிக்கல் 50,4². சரியா? 50,4². இப்ப இதுல வந்து 50 சொல்றது வந்து என்னது சொல்றாங்க? இதுல வந்து இந்த மியூ, அதாவது இந்த மீனை வந்துதான் இதுல 50 சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சிக்மா வந்து என்னன்னு சொல்றாங்க? இதுல 4 வந்து சொல்றாங்க. இப்ப நீங்க சிக்மா வந்து நாங்க 16 எடுக்கிறேன். சரியா? இப்படி டினோட் பண்ணிருக்கேங்க சிக்மா வந்து 4. சோ முதல்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா பி இன்டு எக்ஸ் லெஸ் தேன் 53 என்று வந்து சொல்லிக்கிறாங்க. எக்ஸ் லெஸ் தேன் 53 என்று சொன்னா இப்ப தெரியுமா உங்களுக்கு இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி? ஞாபகம் இருக்கா ஏற்கனவே செஞ்சது? நான் இது இந்த மாதிரி ப்ராசஸ் தான் சொல்லிட்டு போறேன். யாராச்சும் கதைங்களேன். ஞாபகம் இருக்குதா? சரி, ஓகே. இப்ப இப்படி சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து எக்ஸ் பாரா வந்து நாங்க எதிரிட முடிச்சோம், அது தார டேட்டா. இப்ப இதுல வந்து 53 வந்து வந்துருக்காங்க. சோ அதை வந்து எக்ஸ் பார் எடுங்க. மியூ வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தந்துக்கிறாங்க 50. அடுத்தது வந்து சிக்மா, சிக்மா வந்து 4 தந்துக்கிறாங்க. இதை சுருக்கி நீங்க என்னன்னு சொன்னா உங்களுக்கு வார ஆன்சர் வந்து என்ன? 0.75. சரியா? இப்ப அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் எடுக்கிற மாதிரி நீங்க இதை வந்து செட் லெஸ் தேன் 0.75 எடுப்பீங்க. சரியா? எடுத்தா இது உங்களுக்கு இந்த டேட்டா வச்சுக்கொண்டு கிராஃப் தெரிஞ்சிருக்கணும். இப்ப செட் 0.75 பாசிட்டிவ் அவர் எப்படி இந்த சைடுக்கா வரும், சின்ன என்று சொன்னா இந்த சைடுக்கு வந்து வரும். அதே செட் 1 minute
இதுல வந்து பாருங்க செட் வந்து லெஸ் தேன் 53 சொல்லி அதுல வந்து தந்திருக்கிறாங்க. சோ அதே சைனை வந்து நாங்க மாத்தாம அப்படியே எடுக்கணும். எக்ஸ் வந்து லெஸ் தேன் 53 சொன்னா அதுல கண்ட வேல்யூ வந்து நாங்க இதுல வந்து அவங்க எக்ஸுக்கு தந்திருக்கிறாங்க, நாங்க வந்து இப்ப செட்டுக்கு தான் கண்டுனாங்க. சரியா, செட்டுக்கு வந்து 0.75 வந்து வந்தது. சோ இப்ப இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டினோட் பண்ண தெரியணும். 0.75 விட வந்து என்னவாக இருக்கணும், சின்னனாக வந்து இருக்கணும். சரியா, இப்ப நீங்க இதுக்கு வந்து என்ன மெத்தட்ல வந்து இந்த சார்ட்ல வந்து பாப்பீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த சார்ட்ல நீங்க 2 மெத்தட்ல வந்து ஆன்சர் காணலாம். சரியா, முதலாவது இதை வந்து டிரெக்டாவே போய் பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இவ்வளவு ஏரியாவில இருந்து இவ்வளவு இந்த டினோட் பண்ணிருக்கு. சோ டிரெக்டா நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 0.75 0.7 இங்க இருக்கு, 0.75. ஓகே, டினோட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 0.7734 வந்திருக்கு. சரியா, 0.7734 வந்து வந்து இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னொரு மெத்தட்ல காணலாம். உங்களுக்கு தெரியும் ஓவரால் ஏரியா எத்தனை, 1. சரியா, இப்ப 0.75 வந்து இந்த ஏரியான வேல்யூ வந்து எப்படி காணுவீங்க, இந்த ஏரியான வேல்யூ நீங்க வந்து மைனஸ் சைட்ல பாப்பீங்க. அதாவது மைனஸ் 0.75 வேல்யூ வந்து பாப்பீங்க. சரியா, மைனஸ் 0.78 மைனஸ் 0.75. சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 0.2266. சரியா, இது பாருங்க 0.2266. சோ 1ல இருந்து அதை கழிச்சீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன வரும், டிரெக்டா இந்த ஆன்சர் வந்து வரும். இப்ப நான் ரெண்டாவதா சொன்ன மெத்தட் வந்து இப்ப சுத்தி வளைச்சு செய்யறது வேணா. முதலாவது வந்து உங்களுக்கு டிரெக்டாவே வந்து அதுல சார்ட் போட்டிருக்கேன், அந்த கிராஃபிக் ஏற்ற சார்ட் போட்டிருக்கு. சோ நீங்க வந்து அது ஈஸியா இந்த சார்ட் சூஸ் பண்ணி செய்யுங்க. அப்படி ஏதாவது டிஃபரெண்டான கேள்வின்னு சொன்னா இப்படி மெட்ட மெத்தட் டைம் வந்து எந்த மெத்தட் டைம் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா சரி. சரியா, அடுத்த வந்து இதே மாதிரி தான் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 55 சொல்லிக்கிறாங்க. இதுவும் இதே மாதிரி தான் செய்யறது. இப்ப நாங்க இந்த பாசிபிள் கேள்வியை பார்ப்போம். இந்த பாசிபிள் கேள்வியில என்ன சொல்லிக்கிறேன், கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் கம்ப்யூட்டர் சிப்ஸ் அண்ட் த லென்த் ஆஃப் டைம் இட் டேக்ஸ் டு ப்ரொடியூஸ் chips follows a normal distribution with mean 25 and standard deviation 4. சரியா, இங்க வந்து மியூ வந்து சொல்லிக்கிறாங்க, எத்தனை சொல்லிக்கிறாங்க, மியூ 25. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து சொல்லிக்கிறாங்க 4 வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா, இதுல வந்து சொல்லிட்டு முதலாக கேக்குறாங்க randomly selected chip will be produces in less than 30 minutes. சரியா, அதுல வந்து அவங்க சொல்லுவாங்க கிரேட்டர் தேனோ லெஸ் தேனோன்னு வந்து. இப்ப இதுல வந்து இந்த கல்லியில வந்து அவங்க டிரெக்டா வந்து இது ஒரு சிம்பிள் கல்லினுடைய சைனை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபைனல் கல்லியில வந்து அப்படி வராது. நீங்க தான் வேர்ட்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்ப கிரேட்டர் தேனோ லெஸ் தேனோ அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, அடுத்த சொல்லிக்கிறாங்க chip will be produced between 30 minutes to 35 minutes. அடுத்த வந்து 30க்கு 35க்கு பிட்வீன்ல இருக்கணும் வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா, இப்ப நாங்க இந்த முதலாகலையே பார்ப்போம். இப்ப இதுல வந்து மியூ வந்து 25 வந்து தெரியும் உங்களுக்கு. அடுத்த வந்து சிக்மா வந்து 4 வந்து தெரியும். சரியா, இப்ப என்ன சொல்லிக்கிறாங்க, லெஸ் தேன் 30 என்று சொல்லிக்கிறாங்க. சோ அதால வந்து நான் டினோட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 30 என்று சொல்லி. சரியா, எக்ஸ் லெஸ் தேன் 30 என்று சொல்லி எடுத்துறேன். அடுத்த வந்து அதை வந்து நான் இப்ப எக்ஸ் வேல்யூ வந்து செட் வேல்யூக்கு வந்து மாத்த போறேன். அப்ப என்ன ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா. இப்ப எக்ஸ் தெரியும், எக்ஸ் பார் தெரியும் உங்களுக்கு 30 தெரியும், மியூ வந்து என்ன தெரியும் 25 தெரியும், சிக்மா வந்து 4 சுருக்கிறேன்னு சொன்னா 1.25. சோ அதே மாதிரி சைனை வந்து இங்க போட்டா probability of செட் வந்து less than 1.25. சரியா, 1.25. இத வந்து நீங்க சட்டேபிள வந்து பார்க்க போறீங்க. இதுக்கு வந்து நீங்க படம் திருந்தீங்கன்னு சொன்னா இப்படி வரும். இது ஒரு படம். இந்த படத்துல வந்து இப்ப 1.25 வந்து இங்க வருவேன். சரியா, லெஸ் தேன் சொன்னா இவ்வளவு ஏரியா. சரியா, இவ்வளவு ஏரியா. இந்த ஏரியாக்குரிய வேல்யூ வந்து நாங்க எப்படி பார்க்க போறோம். இப்ப டைரக்டா போயிட்டு 1.25ல பாத்தீங்கன்னு சொன்னா 0.8944 0.8944. சரியா, டைரக்டாவும் காணலாம். இல்லைன்னு சொன்னா 1ல இருந்து கழிச்சிட்டு மைனஸ் பண்ணி என்ன செய்யலாம், காணலாம். சரியா, அடுத்தது வந்து அடுத்த கேள்வி கேட்டுருக்காங்க பிட்வீன். சரியா, பிட்வீன் சொன்னா அதே மாதிரி இதுல வந்து நான் ஈஸி கண்டு தனித்தனியை கண்டுக்கிறேன். 30 ரூபா கண்டு 35 ரூபா கண்டுக்கிறேன். சோ இப்ப எக்ஸ வந்து 30 எடுக்கிறேன், மைனஸ் மியூ வந்து 25 4 1.2. அதே மாதிரி திருப்பி எக்ஸ வந்து 35 எடுக்கிறேன், சுருக்கிறேன், ஆன்சர் 2.5. சோ இதே மாதிரி டினோட் பண்ணா எனக்கு வர ஏரியா வந்து இப்படி 1.25 2.5. இது ரெண்டுக்கு
இடைப்பட்ட நாங்கள் ஏரியாவை என்ன செய்யணும் இப்ப காணவன். சோ இப்ப இந்த ஏரியாவை நான் எப்படி காணலாம்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுங்க ஐடியா. இப்ப இந்த ஏரியாவை நான் அந்த சட் டேபிள யூஸ் பண்ணி வந்து இந்த ஏரியான வேல்யூ வந்து காணும். இப்போ அதில் 2.5க்கான வேல்யூ கண்டுட்டு அப்புறம் 1.25க்கு வேல்யூ கண்டுட்டு ரெண்டையும் மைனஸ் ஓகே தேங்க்யூ. பண்ணா ஓகே தானே? ரைட். இப்ப மெட்டாக்களுக்கு விளங்கி இருக்கு சொன்னது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இவ்வளவு ஏரியாவை வந்து காணும் சரியா. இந்த ஏரியாவை நான் எப்படி காண போறேன்னு சொன்னா, இப்ப நான் இந்த சட் டேபிள்ல யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இப்படி இப்படி ஒரு ஏரியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஏரியாவுக்கு இங்க இருக்கிற அவ்வளவு சர்ஃபேஸையும் என்ன செய்யலாம், இந்த சட் டேபிள யூஸ் பண்ணி வந்து நான் காணலாம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இந்த 2.5 2 பின்னால இருக்கிற இவ்வளவு ஏரியாவை வந்து காணு சரியா. இது விளங்கிச்சா? 2 இவ்வளவு ஏரியாவை வந்து காண்றேன். இப்ப இவ்வளவு ஏரியா வந்து காண்டனா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல போயிட்டு இந்த சார்ட்ல 2.5ல போனா 0.9938 சரியா. 0.9938. அடுத்தது என்ன செய்ய போறேன், இதுல வந்து 1.25 வந்து இருக்கிறேன் சரியா. இப்ப இந்த 1.25ல இருந்து இவ்வளவுத்துக்கும் பார்க்க போறோம் எவ்வளவுன்னு சொல்லி. நீங்க மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க தானே, அந்த ஒரு ஏரியாவில இருந்து அந்த என்ன சொன்ன போது இந்த பரப்பளவுகள் அப்படி எப்படி காணுன்னு சொல்லி பெருசா கண்டுட்டு சின்னல இருந்து கழிக்கிறது. இப்ப ஒரு கிரவுண்ட்ஸ் கரையில ஒரு லைன் அடிச்சிருந்தா பெரிய வட்டத்தின பரப்புல இருந்து சின்ன வட்டத்தின பரப்ப கழிச்சா வார மாதிரி தான் இந்த கேள்வி. ஃபர்ஸ்ட் இவர்ல இருந்து ஃபுல் ஏரியாவையும் காணும், கண்டுட்டு இவர்ல இருந்து இவர் வந்து 1.25 இவர் வந்து நாங்க இந்த சார்ட்ல பாக்கலாம் 1.25 சம்திங் இப்படி வருவேன். சோ 1.25 சொன்னா 1.25 வந்து இங்க 0.8944 சரியா. சோ 0.8944 இது ஒன்றுல இருந்து கழிச்சு விட்டா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். இதா இருக்க முழங்க இல்லையா? இதுல செஞ்சதே இப்ப யாருக்கும் விளங்கி இல்லையா? டிஷானிக்கு விளங்கி இல்லையா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? டிஷானி, ஆதித்யன், அஸ்வினி, பிரேமநாத், முவாஃபிகா. ஓகே சரி. அப்ப இது வந்து இந்த பாஸ் பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இதுல வந்து ஒரு ஒரு கொஸ்டின்ல ஒரு ஏ பார்ட் சரியா. ஏ பார்ட் தான் இந்த கேள்வி. இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு கேள்வி வரலாம். இப்ப லெஸ் தேன் இதுல வந்த மாதிரி ஒரு கிரேட்டர் தேன் அப்படின்னு வரலாம் சரியா. சோ இந்த ரெண்டு கேள்வி செஞ்சது பாருங்க 100க்கு 5 மார்க்ஸ் சரியா. அடுத்தது வந்து பார்க்க போறோம். ஓகே, உங்களை எல்லாருக்கும் தண்டிலை வரைவு தெரியும் தானே? தண்டிலை வரைவு தண்டிலை வரைவு. தண்டிலை வரைவு வந்து நீங்க ஸ்டாலின் 6ஆம் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சிருப்பீங்க தண்டிலை வரைவு சரியா. சிம்பிளா சொல்லிட்டு போலாம். ஓகே, தண்டலை வரைவுன்னு சொன்னா நார்மலா தெரியும். இதுல அவங்க வந்து டேட்டா வந்து தந்திருக்காங்க 12 15 17 20 30 31 43 44 54. இதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா ரோ ஸ்ட்ரீம் அண்ட் லீஃப் பிளட் ஆஃப் த கிவன் டேட்டா. அதாவது இந்த டேட்டா வந்து இந்த தண்டிலை வரைவுல வந்து குறிக்கிட்டான். அதை வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரியும் குறிக்கிறாங்க. இப்ப 12 15 12 சொன்னா இதுல 1 2, 15 சொன்னா இதுல 1 இதுல 5, 17 சொன்னா 1 7 2 0, அடுத்த 30 சொன்னா 3 0, 31 சொன்னா இதுல 3க்கு நேரம் 1 போடும். இப்படிதான் இந்த தண்டிலை வரைவு குறிக்கிறது சரியா. இது தெரியும் தானே உங்களை எல்லாருக்கும்? தண்டிலை வரைவு குறிக்க வந்து அந்த வரிசைப்படுத்தி தான் வந்து குறிப்போம். இப்ப சின்னல்ல இருந்து பெருசுக்கு இப்ப 12 15 அந்த ஓர்டர்ல இதண்ணி கொண்டு போவோம். அதாவது என்ன சொல்றது, வரிசைப்படுத்துறன்னு சொல்லுவாங்க. ஏறு வரிசை குறைஞ்ச பெருமானத்துல இருந்து கூடின பெருமானம். சோ அந்த ஓர்டர்ல வந்து அப்படியே செஞ்சோண்டு போவோம். இப்ப அடுத்த இதுல வந்து இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்ப தெரியுதானே இல்ல தண்டிலை வரைவு இந்த டேட்டாக்கு வந்து தண்டிலை வரைவு தெரியாம இருக்கிறீங்களா யாராச்சும்? இந்த டேட்டாக்கு தண்டிலை வரைவு கீற தெரியாம இருக்கிறீங்களா யாராச்சும்? கொஞ்சம் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால்
தெரியுமாக்கா இதுக்கு? ஓகே, அப்ப அடுத்தது வந்து கேட்டுக்கிறாங்க ஃபைண்ட் த மொட் அண்ட் மீன் பர்ச்சேஸ் அமௌண்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ். மொட்ன்னு சொன்னா என்ன? MODE மொட்ன்னு சொன்னா ஸ்ரீராய் தான குரலிய காணலையே. என்ன நித்திர ஆயிட்டீங்களா எல்லாரும்? இல்லக்கா. 2 பேரும் கொஸ்டின்லாம் இருக்கிறீங்க. ஓ அப்ப அன்மியூட் பண்ணி கதைக்கலாம் தானே. ரிஷானி கதைக்கு நான் பக்கத்துல சப்போர்ட் சொல்றேன். சப்போர்ட் பண்றீங்க, சரி சரியா. ஓகே, அடுத்தது வந்து இப்ப மொட்டைன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? ஆகாரம். சரியா? அதாவது இந்த சீரீஸ்ல எந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்குன்னு பாக்குறதான் வந்து ஆகாரம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஏதாவது நம்பர் உங்களுக்கு திரும்ப திரும்ப நிறைய தடவை வந்திருக்கா? பார்த்து சொல்லுங்க. இதுல ஏதாவது நம்பர் உங்களுக்கு திரும்ப திரும்ப நிறைய தடவை வந்திருக்கா? இல்லையக்கா. இல்ல. இல்லக்கா, அப்ப இதுல வந்து நீங்க எழுதுவீங்க மொட் வந்து நான், நோ இஷ்யூ. என்னன்னா நான் இதுல வந்து ஆகாரம் வந்து இல்ல. சரியா? அடுத்த வந்து மீன். மீன் சொன்னா நார்மலா தெரியும். மீன் சொன்னா இவ்வளோத்தையும் கூட்டி போட்டு வந்து எண்ணிக்கையால வந்து பிரிச்சு வருது. இப்ப 12, 15, 17 பிளஸ் இவ்வளோத்தையும் போட்டு கூட்டிட்டு இப்ப மொத்தம் இதுல எத்தனை 9 நம்பர்ஸ் வந்து வந்துக்கிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்து வந்துக்கிறாங்க. சோ அந்த 9ஆல வந்து பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? மீன் வந்து வரும். இதை விளங்கிட்டா? ஓகே, விளங்கிருச்சுக்கா. ஓகே ரைட். இப்ப இந்த கேள்வியில வந்து இது ஃபினிஷ், இது ஃபினிஷ், இது ஃபினிஷ், 5வது வந்து ஃபினிஷ். சரியா? இப்ப அடுத்த நாங்க பார்க்க போறோம் வந்து இதுல வந்து இந்த பி கேள்விய வந்து பார்ப்போம். சரியா? ஓகே, பி கேள்வி ரைட். எப்படி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேரியன்ஸ் ஈக்குவல் டு e to the power x square minus e to the power x முழுவதன் ஸ்கொயர். படிச்சிருக்கோம்க்கா. படிச்சுக்கிறீங்க தானே? இப்ப இதை யூஸ் பண்ணித்தான் வந்து நாங்க செய்ய போறோம். சரியா? இதுல வந்து உங்களை இப்படி அப்படி சிம்பிளான கேள்வி எல்லாம் போடுவோம் உங்களுக்கு. இதுல வந்து இந்த கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாப்போம். The discrete random variable x has the following probability distribution. இதுல வந்து சொல்லிக்கிறாங்க x வந்து -2, -1, 0, 1, 4 a b c b a and வந்து இதுல வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. சோ அதுல ஒரு டேட்டா வந்துக்கிறாங்க given that e to the power x equal to 0.5 and வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? e to the power x equal to 0.5 and வந்து சொல்லிக்கிறாங்க. e to the power x and என்னது சொல்றோம் நாங்க? நம்மளுக்கு தெரியா. சரியா? இந்த e to the power x வந்து 0.5 and வந்து அவங்க டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. முதலாக கேட்டுக்கிறாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. அதாவது இந்த a இனுடைய வேல்யூ வந்து எங்களை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரியா? இப்ப நார்மலா தெரியும் ஓகே, இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட கேள்வி. சரியா? இப்ப நார்மலா தெரியும் ஒரு ப்ரோபாபிலிட்டில வந்து p of x equal to x, அதாவது இவ்வளத்தையும் வந்து கூட்ட வாரது வந்து இவ்வளவு என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோபாபிலிட்டியில இந்த x இந்த கூட்டுத்தொகை வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும்? ப்ரோபாபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒன்றுக்கு வந்து சமனாக வந்து காணப்படும். சோ நீங்க வந்து கண்ணை மூடிக்கொண்டு a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் பி பிளஸ் ஏ இவ்வளவு ஈக்குவல் டு 1 வந்து இதுல போடுவீங்க. நம்ம அதுல எழுதிக்கிற மாதிரி a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் பி பிளஸ் ஏ இவ்வளோத்தையும் கூட்டினா 1 வரும். சரியா? சோ இதை வந்து நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 2a பிளஸ் 2b பிளஸ் சி ஈக்குவல் டு 1 வந்து வரும். சரியா? இப்ப நீங்க ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டீங்க. சரியா? இப்ப இதை நீங்க சுருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வந்து தேவை. பட் நீங்க கீழே வந்து அதை இதை யூஸ் பண்ணாமலே செய்யலாம். ஓகே, இங்க இன்னொரு தரவு வந்து வந்திருந்தாங்க. e to the power x வந்து 0.5. e to the power x வந்து 0.5 என்றா என்ன மீனிங் என்று சொன்னா இந்த எக்ஸோட இவரை வந்து பெருக்கணும். பெருக்கி வார கூட்டுத்தொகை தான் வந்து e to the power x. இப்ப 0வோட c பெருக்கினா 0,
1ஓட b பெருக்கினா b, 4ஓட a பெருக்கினா 4a, 4a plus b minus b minus 2a. இவ்வளத்தையும் கூட்ட வாரதுதான் இந்த e to the power x. சரியா? அதாவது minus 2, இந்த minus 2வையும் am பெருக்கி minus 2a. சரியா? minus 1 b பெருக்கி minus b. 0 into c வந்து 0, 1 into b வந்து b, 4 into a வந்து 4a. இவ்வளத்தையும் கூட்ட வாரதை அவங்க டேட்டால தந்துக்கிறாங்க என்னண்டு 0.5. இப்ப இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா இங்க வந்து பிஎம் வந்து வெட்டுப்படுது. சரியா? சி வந்து ஆல்ரெடி 0வால பெருக்கப்பட்டதால வந்து அவர் 0வா போயிடுவார். இப்ப ஏ வந்து -2a plus 4a சுருக்கினா வந்து 2a, 2a equal to 0.5 சொன்னா நீங்க டைரக்டா வந்து a equal to 0.25 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? இப்ப அவங்க தந்த இப்ப இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு கேள்வி காட்டுறேன். இப்ப இந்த கேள்வி எடுங்க. ஓகே, இப்ப இந்த கேள்வியில பாருங்க, அதுல வந்து எங்க எக்ஸாம் பேப்பர் கேள்வியில தந்தவங்க e to the power x தான் வந்து 0.5. அதே இந்த கேள்வியை பாருங்க, இதுல கொடுத்துக்கிறாங்க e to the power x வர்க்கம் வந்து 3.5. இது ரெண்டுக்கும் என்ன மீனிங்னு சொன்னா, இப்ப e to the power x வர்க்கம் வந்து டினோட் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல தந்த வேரியபிள் இருக்கு தானே, இதுல தந்த x வந்து நீங்க வர்க்கிங்ஸ் போட்டு பெருக்கணும். அது வந்து e to the power x ன்னு சொன்னா அப்படியே பெருக்குவீங்க. e to the power x வர்க்கம் பண்ணி தந்தா 2 வர்க்கம் 4, சோ 4b மைனஸ் 1 வர்க்கம் 1, சோ பிளஸ் a. அதே மாதிரி 1 வர்க்கம் 1 பிளஸ் a. சரியா? அதே மாதிரி 2 வர்க்கம் 4 பிளஸ் 4b. இப்படி வந்து பெருக்கி வந்து செய்வீங்க. சரியா? இதுல சொல்லிக்கிற மாதிரி இப்படி வந்து பெருக்கி செஞ்சு இதுல வந்து பார்க்கணும் அவங்க என்ன டேட்டா வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி e to the power x ஸ்கொயர்டா அல்லது e to the power x என்ன தந்துக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யணும். சரியா? இதுல வந்து அவங்க e to the power x வந்து தந்துக்கிறாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபைண்ட் a இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுல a இந்த வேல்யூ வந்து எங்களுக்கு கண்டது விளங்கலைன்னு சொல்றாங்க. எப்படி a இந்த வேல்யூ காண்றதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. டவுட் இருந்தா குயிக்கா கேளுங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டு போல. ஓகே, அடுத்த வந்து given that variance x equal to 5.01, find the values of b and c. சரியா? இன்னொரு டேட்டா தந்துக்கிறாங்க. முதல் தந்தவங்க e to the power x equal to 0.5. இன்னொரு டேட்டா தந்துக்கிறாங்க வேரியன்ஸ் x வந்து 5.01. இது ரெண்டையும் தொடர்படுத்தி பாக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வந்து இருக்கிறார் தெரியுமா? ரைட். இந்த வேரியன்ஸ் அதாவது வேரியன்ட் எக்ஸ் தான் வந்து நாங்க வார் எக்ஸ் வந்து சொல்லுவோம், VAR x வந்து சொல்லுவோம் வார் எக்ஸ். சரியா? வேரியன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு e to the power x ஸ்கொயர் மைனஸ் e to the power x முழுவதின் ஸ்கொயர். சரியா? இப்ப இதுல தந்த கேள்வியின்படி அவங்க எங்களுக்கு ஏற்கனவே e to the power x வந்து என்ன தந்தவங்க 0.5 தந்தவங்க. கேள்வியில பாருங்க, e to the power x வந்து 0.5 வந்து தந்தவங்க. சரியா? ஓகே, e to the power x வந்து 0.5 தந்தவங்க. சோ இதை நான் வர்க்கிக்கலாம். அதே மாதிரி கேள்வியில என்ன தந்தவங்க வேரியன்ஸ் எக்ஸ் வந்து திருப்பி டேட்டாவை தந்துருக்காங்க. வார் எக்ஸ் வந்து 5.01. சரியா? இதை நான் 5.01 போட்டேன்னு சொன்னா நான் யாரை காணலாம்? e to the power x வர்க்கத்தை என்ன செய்யலாம்? காணலாம். சரியா? இதுல வந்து ஓகே, இதுல பாருங்க அவங்க வந்து வார் எக்ஸ் வந்து தந்திருக்கிறாங்க 5.01, e to the power x வந்து தந்திருக்கிறாங்க 0.5. அது ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் e to the power x ஸ்கொயர் இந்த வேல்யூவை வந்து காண்றேன். சரியா? இப்ப e to the power x ஸ்கொயர் இந்த வேல்யூ வந்து
எனக்கு தெரியும். இப்ப e⁻x ஸ்கொயர் எப்படி காண்ற மாதிரி சொன்னா தானே முதல் வந்து இப்ப கேள்வியில வந்து இப்ப எக்ஸ் வந்து இருக்குது. e⁻x இந்த ஸ்கொயர் சொன்னா இந்த 2 வர்க்கம் 1 வர்க்கம் 0 வர்க்கம் 1 வர்க்கம் 4 வர்க்கம் இவையே வந்து வர்க்கிச்சு போட்டு பெருக்கி வாரதான் என்னவாக இருக்கும் e⁻x ஸ்கொயருக்கு வந்து சமனா இருக்கும். இதுல வந்து கிளியரா செஞ்சிருக்கு பாருங்க. இப்ப இது எக்ஸ் சொன்னா எக்ஸ வந்து வர்க்கிச்சா 4 வந்து இந்த 0.25 பெருக்கினா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 1. 1 வந்து வர்க்கிச்சிங்கன்னு சொன்னா 1 வந்து b ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா b. அதே மாதிரி c பெருக்கப்பட்டா 0 வரும். b into 1 b. ஏன் நாங்க இதை வந்து செய்யறோம்னு சொன்னா அவங்க டேட்டா வந்து தந்திருக்கிறாங்க பார் எக்ஸ். அதை விட நாங்க மற்ற டேட்டா வந்து யூஸ் பண்ணி செய்யலாம். ஏன்னா முதலாக கேள்விக்கு இதுல ஆன்சர் எடுத்திருப்பீங்க. இந்த முதலாவதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்க 2a + 2b + c. இப்ப இதுல வந்து ஓகே நான் a கண்டுட்டேன் அப்ளை பண்ணலாம் தான் கேட்டா a இந்த வேல்யூ மட்டும் தான் தெரியும். எனக்கு b and c இந்த வேல்யூ வந்து தெரியாது. அங்க வந்து 2 தெரியாக்கணியும் இருக்கு. சோ நாங்க என்ன செய்யணும், அதுக்கு என்ன வேற ஈக்குவேஷன் வந்து எடுக்கணும். அதுக்கானதான் நாங்க வந்து கீழே இந்த ஒரு தரம் ஒன்று தந்திருப்பாங்க. ஏதாவது இது இந்த மாதிரி இதுல வார் எக்ஸ் தந்த மேல சிலது e⁻x² வந்து லெஃப்டாவே தரலாம். சோ அது வந்து பேஸ் வந்து கொஸ்டின். இதுல வந்து வார் எக்ஸ் தந்த வழியா நீங்க e⁻x² வந்து கால்குலேட் பண்ணிட்டு கீழே e⁻x² எல்லாத்தையும் வந்து பெருக்கினீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5. சி வந்து 0வோட பெருக்கப்படுற வழியா அவர் வந்து 0வா போறேன். சோ 5 + 2b என்று சொல்லி டிரெக்டா வர. இப்ப 5 + 2b தான் என்னதுக்கு சமனா இருக்கும்? 5 + 2b வந்து 5.26 வந்து சமனாக வந்து காணப்படும். சோ இதுல வந்து b இந்த வேல்யூ கண்டோம்னு சொன்னா உங்களுக்கு b இந்த வேல்யூ வரும் 0.13. சரியா? இப்ப உங்களுக்கு முதல்ல ஈக்குவேஷன் கண்டீங்க 2a + 2b + c. இதுல வந்து இப்ப உங்களுக்கு a இந்த வேல்யூ தெரியும், b இந்த வேல்யூ தெரியும்னு சொன்னா அதுல என்ன அப்ளை பண்ற மூலம் என்ன செய்யலாம், c இந்த வேல்யூ வந்து காணலாம். சரியா? இந்த இவ்வளவு தான் இந்த கேள்விக்குரிய பாட். இதா இருக்கும் விளங்காம இருக்குதா? விளங்கிருச்சாக்கா? கிளியர் அக்கா. கிளியரா? எல்லாருக்கும் விளங்கிட்டுதா? விளங்கிடுக்கா. ஓகே. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். சரியா? அப்ப இப்படி ஒரு கேள்வியை கண்ட இதெல்லாம் வந்து மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ற கேள்வி இல்ல. இப்ப நீங்க அங்கால வந்து கோரிலேஷன் ஒரு இது மிஸ்டேக் சொன்னாலும் ஓகே. இதுல வந்து ஈஸியா இப்ப இப்படி கேள்வியை பார்த்தா ஓகே இவ்வளோத்தையும் கூடனா 1க்கு சமன். e⁻x தந்துட்டார். சோ இவரோட இதை பெருக்கி எவ்வளோத்தையும் கூட்டிங்கன்னு சொன்னா அதுக்கு சமன். ஓகே. e⁻x வர்க்கம் தந்தாருன்னு சொன்னா இவரை வர்க்கிச்சு போட்டு இவரை வர்க்கிச்சு போட்டு பெருக்கி கூட்டி காண்றதான் அப்படி வரும். சோ நீங்க பேச வந்த கேள்வியை பொறுத்து நீங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது வந்து ஹைபோதீசிஸ். எல்லாருக்கும் ஹைபோதீசிஸ் டெஸ்ட்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? ஹைபோதீசிஸ் டெஸ்ட்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா ஹைபோதீசிஸ் டெஸ்ட்? தெரியலக்கா. ஞாபகம் இல்லையா? மிஸ் படிப்பிச்சவா? இல்லக்கா இது படிப்பிச்சவாவா படிப்பிக்கவே இல்லையா? இது படிப்பிக்கலக்கா. இது படிப்பிக்கவே இல்லையா ஹைபோதீசிஸ் டெஸ்ட்? இல்லக்கா அதுக்கு அடுத்து தொடைகள் இதுக்கு தக்க போனாங்க. அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் முடிச்சுட்டு இதுதான் போலக்கா. அப்ப இது உங்களுக்கு சொல்லி தரல ஹைபோதீசிஸ். வந்து அன்னைக்கு சொன்னாங்களே இதை பார்த்துட்டு இல்லையே படிப்பிச்சாங்களே என்று சொல்லி ரைட் ஐ டெஸ்ட் லெஃப்ட் ஐ டெஸ்ட். யார் அந்த கிரோஜன் இருக்காரா? கிரோஜன் இல்லையானு? இல்லக்கா மீட்டிங்க்கு போயிட்டாங்க. அப்ப இது உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லையா? படிப்பிக்க இல்லையா மிஸ்? மிஸ் படிப்பிக்காட்டி வராதா நீ எக்ஸாமுக்கு? இல்ல எனக்கு ஜோசிச்சு சொல்லுங்க இது படிப்பிச்சவா இல்லையாண்டு. படிப்பிச்சிருப்பாவே. என்ன இல்ல 11 பேர் இருக்கிறீங்க. அக்கா மேலோட்டமா சொல்லி விட்டீங்களா லைட்டா?
ஓகே அப்ப நான்டா இத கடைசியா சொல்றேன். எனக்கு இந்த டைம் போனாலும் இங்கால வந்து ஹைபோதசிஸ் அதை விட்டா 2 கேள்வி. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இது செய்வான் தொடை. அக்கா உங்களுக்கு லாஸ்ட்ல ஒரு கிளாஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு வீடியோ போடுறேன்னு மிஸ் சொன்னவாக்கா. வீடியோ போடுறோம் அது போட்டவா? மிஸ் போட்டாங்களா அந்த வீடியோ வந்து? ஓகே இப்ப சரி பாப்போம் கடைசி நான் மேலோட்டமா சொல்லி விடுறேன். எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு பிக்சர் ஒன்று தெரியுதா? ஓ அக்கா விளங்குதக்கா. ஓகே இந்த பிக்சர் எல்லாம் கிரேட் 7, 8ல படிச்சு நீங்க தானே இதெல்லாம் ஏ இடவட்டு பி ஏ ஒன்றிப்பு பி ஏ ஒன்றிப்பு பி டேஸ் முழுவதும் டேஸ் ஏ இடவட்டு பி படிச்சீங்களா? ஓ அக்கா படிச்சிருக்கோம் அக்கா. ஓகே இப்ப இதுல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஓகே அடுத்து 3 சர்க்கிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 சர்க்கிள் பார்ப்போம். ஒன்றை வந்து ஏ என்று எடுப்போம், மற்றதை வந்து பி என்று எடுப்போம். ஏ இடவட்டு பி என்று சொன்னா ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது சரியா? ஏ இடவட்டு பி என்று சொன்னா 2 சர்க்கிளுக்கும் கொமனா ஏர் வர்றாரோ அவர்தான் வந்து ஏ இடவட்டு பி ஆ இருப்பார் சரியா? அடுத்த வந்து ஏ ஒன்றிப்பு பி. ஏ ஒன்றிப்பு பி என்று சொன்னா ஏ இண்டியும் பி காம்பினேஷன் அது ரெண்டும் சேர்ந்து வரதான் வந்து ஏ ஒன்றிப்பு பி என்று வந்து சொல்லுவோம் சரியா? சோ இது ஆல் ஓவர்ல அப்படியே சேர்ந்து வரும். அடுத்து வந்து ஏ டேஸ். ஏ டேஸ் என்று சொன்னா டேஸ் என்று சொன்னா அவர் தவிர, ஏ டேஸ் என்று சொன்னா ஏ தவிர மிச்சம் எல்லாமே வரும். சோ இந்த பிக்சர் பாருங்க, ஏ டேஸ் என்று சொன்னா இந்த ஏ சர்க்கிள் மட்டும் வர மாட்டார், அதை தவிர மிச்சம் எல்லாமே என்ன செய்யற வருகிறார் சரியா? அடுத்த பாருங்க ஏ இடவட்டு பி டேஸ் சரியா? நார்மலா ஏ இடவட்டு பி. இப்ப இதுல வந்து உங்களுக்கு முந்தைய ஒரு இதொண்டு படிச்சுனீங்களா 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல? இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கும். இடைவெட்டு சொன்னா 2 கோடு ஒன்று சொன்னா கோடுபட்ட இடம் எல்லாம் வார ஏரியா இடைவெட்டு சொன்னா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகே இதுக்கு இது ஒரு வட்டம் ஏ சரியா? இது ஒரு வட்டம் பி சரியா? இது என்னன்னு சொல்லுவோம் இந்த படத்தை தமிழ்ல வெண்வெறி படம் அக்கா. வெண்வெறி படம் சரியா? ஏபி. இப்ப முதலாவது எங்களுக்கு சொல்றாங்க ஏ இடவட்டு பி டேஸ் சரியா? இந்த பகுதியை வந்து காண சொல்றாங்க. சோ முந்தி வந்து சொல்லி தந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஏ. ஏ என்று சொன்னா இவ்வளா சரியா? ஏ என்று சொன்னா இந்த ஏரியா. அடுத்த வந்து பி டேஸ். பி டேஸ் என்று சொன்னா பி தவிர, அதாவது பி தவிர மிச்சம் எல்லாம் என்று சொன்னா இந்த வெளியில இருக்கிற எல்லாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, பி தானே மிச்சம் சரியா? ஏ என்று சொன்னா ஓகே ஏ என்றா இந்த நீளம், பி என்று சொன்னா பி டேஸ் என்று சொன்னா பி தவிர மிச்ச எல்லாம். இப்ப நாங்க படிச்சாங்க இந்த இடவட்டு சொன்னா 2 கோடும் பட்ட ஏரியா ஃபுல்லா இதுக்குள்ள வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இதுல ஓகே இந்த படத்தை பாருங்க. இதுல வந்து 2 ஏரியாவும் வந்து இந்த விழாத்துக்கு என்னால என்ன செய்யற சந்திக்கிறேன். நீங்க வடிவா உத்து பாருங்க, 2 கலரும் அதாவது கிரீன் அண்ட் ப்ளூ 2 கலரும் வந்து இப்ப நான் இந்த கீற இந்த ஏரியாக்கு மட்டும் தான் என்ன செய்யறேன் நாங்க இதன் டெக்க வெட்டு போடுறேன். ஏன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏ இடவெட்டு பி டேஸ் சரியா? ஏ நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்கள ஏ இடவெட்டு பி டேஸ். ஃபர்ஸ்ட் ஏ ஃபுல்லா ஏ ஃபுல்லா நீங்க நிறுத்துங்க சரியா? நிலட்டுங்க. அடுத்தது பாருங்க பி டேஸ், அதாவது பிஏ பொத்தி கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் நிலட்டோம். சோ உங்களுக்கு பிக்குள்ள கவர் ஆகாம மிச்சம் எல்லாத்தையும் வந்து நிலட்டுறீங்க. நிலட்டின அப்புறம் இப்ப உங்களுக்கு என்ன குறியீடு வந்திருக்கு இடையில இடவெட்டு. இடவெட்டுன்னு சொன்னா அந்த 2 கோடும் சந்திக்கிற பிரதேசம் மட்டும்தான் இந்த ஏரியா வந்து குறிக்கும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நான் பிஏ வந்து கீறேன் அவுட் சைட் ஃபுல்லா கீறேன், ஏ என்று சொன்னா ஏ மட்டும். சோ இப்ப இந்த 2ம் வந்து இவ்வளவுக்கு தான் வந்து சந்திக்கிறேன் பாருங்க. இது விளங்கிட்டா உங்களுக்கு இந்த 2ம் இந்த ஏரியாவில தான் சந்திக்கிறாருன்னு சொல்லி? அக்கா விளங்கிடுச்சு அக்கா. இது விளங்கிட்டு தானே? இப்ப
விளங்கிட்டு சொன்னா உங்களுக்கு வந்து இப்ப இதால டினோட் பண்ற பிரதேசம் வந்து இதுதான். இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி பாருங்க, இதுல ஏ இடவட்டு பி டேஸ். சோ இவ்வளவு ஏரியா வந்து என்ன செய்யறாங்க, இந்த ஏரியாவால வந்து இப்ப இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாரும் வந்து எக்ஸலண்ட் இல்ல தானே, இப்ப இதை பார்த்த உடனே இதுக்கான வெண்பரி படம் வந்து நாங்க கண்ணால கீரையில தானே சம்டைம் இப்ப டேஸ் அதுகள் வந்து குழப்பிடும். சோ அதுக்கான நீங்க ரஃபா வந்து ஒரு ஒட்டையில வந்து இப்படி கீறுங்க. அதே ஒன்றி பண்ணு வந்துச்சுன்னு சொன்னா இப்ப ஏ ஒன்றிப்பு பி டேஸ், இந்த இங்கால பாருங்க ஏ ஒன்றிப்பு பி டேஸ் இருக்கு தானே, ஏ ஒன்றிப்பு பி டேஸ வந்து எப்படி கீறண்டா, ஓகே இப்ப இது ஒரு ஏ, இது ஒரு பி, சரியா, இது வெண்பரி, ஏ ஒன்றிப்பு பி டேஸ் தான் நாங்க வந்து கீறோம், சரியா. ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்ன செய்ய போறேன், ஏ ஏ வந்து தனியா இருக்கு, சோ ஏ வந்து நிலட்டுரு, இதுதான் ஏ, சரியா. அடுத்தது வந்து பி டேஸ், பி டேஸ் என்று சொன்னா பி தவிர மிச்சம் எல்லாம், பி தவிர மிச்சம் எல்லாம், சரியா. இதுதான் பி தவிர மிச்சம் எல்லாம். இப்ப நடுவுல என்ன இருக்கிற ஒன்றிப்பு சைன் இடுற. இப்ப இடவட்டு என்று சொன்னா என்ன எழுதுவோம் என்று சொன்னா இரண்டு கோடும் பட்ட இடம் மட்டும்தான் இந்த இடைவெட்டுக்க வந்து வருவேன்.